ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம மார்னிங் டிஃபன் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். டிஃபன்னா இட்லி தோசை டெய்லியுமே சாப்பிட்டுருக்க மாதிரி சாப்பிட்லாங்க. இன்றைக்கி வந்து கருப்பு சுண்டல் தாங்க வேக வச்சுருந்தேன். நைட்டே நான் ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் நான் பாதாம் தாங்க நைட்டே ஊற வச்சு எடுத்துருந்தேங்க. அதை ஒரு கழுவிட்டு நம்ம தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கலாங்க. பாதாம் பாருங்கள், நான் பாதாம் வந்து நான் சொந்த ஊரில் இருக்கிற இடத்துல ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரில் வாங்கினதுங்க. ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்க. நல்லா பெருசாக இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற பாதாமுக்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டுங்க. பெருசாக இருந்தது. கொஞ்சம் காசு கூட போட்டால் நல்ல தரமான பொருள் கிடைக்குங்கிறதுலங்க இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு 10 பாதாம் கிட்ட தாங்க நான் ஊற வச்சுருந்தேன். நான் 5 பாதாம், என் ஹஸ்பண்ட் 5 பாதாம் சாப்பிட்றதுக்காக. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் உரித்து சூப்பராக எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துங்க வேக வச்ச 2 முட்டைங்க. முட்டை வந்து எனக்கு முன்னாடிலாம் ஆம்லேட் போட்டால் தாங்க ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய ஆம்லேட் போட்டு தான் சாப்பிடுவேன். இப்போ நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடணுங்கிறதுக்காக வேக வைத்தது தான் நல்லது, அதை விட இதில் கொஞ்சம் நல்லதுங்கிறதுனால இப்போ நான் மோஸ்ட்லி வேக வச்சு சாப்பிட கொஞ்சம் கற்றுக்கிட்டேங்க. எனக்கு ஒரு எக்கு, எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு எக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம சாப்பிட்றதெல்லாம் பிராய்லரோட முட்டை தாங்க. நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மாச்சி வீட்டில் அவ்வளோ கோழி இருக்கும். நல்லா முட்டை சாப்பிடுவோம், நாட்டுக்கோழி முட்டை. அடுத்து நான் நெக்ஸ்ட் எடுத்துருக்கிறது நாள் நைட்டே கொஞ்சம் சாதம் மிச்சப்பட்டுருச்சு. அப்புறம் இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுங்க, பசுமாட்டு தயிர் பாலுங்க. ரெகுலராக நான் இங்கே ஒருத்தவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டு இருக்கேன். அதாங்க உர ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போல்லாம் உர ஊற்றுறதுங்கிறதே மறந்துட்டோம். நம்ம கடையில் தயிர் பாக்கெட் வாங்கினோமா சாப்பிட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேருக்கு பசுமாட்டு பால் கிடைக்காது. அப்படி கிடைக்கிது, அவைலபிளாக இருக்குன்னா ஒரு 25 ரூபா கொடுத்து வாங்கிறதுக்கு யோசிக்காமல் வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. நான் ஒரு 2 கரண்டி மோர் எடுத்துக்கிட்டேங்க. அந்த பழைய சாதத்தில் போட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கிறேங்க. இது எங்கள் 2 பேருக்குமே இந்த அளவு தாங்க. இதில் ஒவ்வொரு கிளாஸ் 2 பேருக்குமே கரெக்டாக இருக்கும். அடியில் சாப்பாடாக இருக்குங்க. அதெல்லாம் நல்லா கரைச்சி விட்டு நல்லா ஒரு 2 ஆற்றி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பாருங்கள், உங்களுக்கு பிடிக்குமா? பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் கமெண்டில். யாருக்கு பழைய சாதம்லாம் பிடிக்கும் அப்படின்னு. என்ன தான் பார்த்து ஹெல்த்தியாக சாப்பிட்டாலும் ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணுறேங்க, அப்புறம் விட்டுறேங்க. அப்புறம் ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணுறேன், அப்புறம் விட்டுடுறேன். என்ன வீட்டில் இருக்க பெண்களுக்கு ஒரு இதுன்னா, அதிகமாக கொஞ்சம் செஞ்சிட்டோம்னா மீதி இருந்துச்சுன்னா ஐயோ வீணாக போயிடுமே, காசு போட்டு வாங்கி செஞ்சதே அப்படிங்கிறதுனால நிறைய பழசை எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க. இனிமேல் என்ன தான் மிச்சப்பட்டாலும் எடுத்து அடுத்த நாள் கொட்டிடணுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாதுன்னே முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் நான். அவ்வளோதாங்க. பாதாம் எனக்கு ஒரு 5ங்க, அப்புறம் ஒரு எக்கு, அப்புறம் கொஞ்சம் சுண்டல் எடுத்துக்கிட்டேங்க. இந்த கருப்பு சுண்டலை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு ஞாபகம் வருங்க. ஸ்கூல் படிக்கும்போது சாப்பாடோட கருப்பு சுண்டல் எல்லாம் போட்டு கிளறி தருவாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சுண்டலை மட்டும் எடுத்து பொறுக்கி சாப்பிடுவேன். அப்புறம் சின்ன வயசில் எங்கள் ஊர்லலாம் எல்லார் ஊர்லேயுமே இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. 48 நாள் மண்டல அபிஷேகம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு வீடாக சுண்டல், பொங்கல், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் ஏதாவது ஒன்று ஒரு 3 இல்லை 5 அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்வாங்க. அப்போ கரெக்டாக நைட்டு ஒரு 7:30 இருக்குங்க. சாமி கும்பிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு மணி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நான் சாமி கும்பிட்ற வரைக்கும் போக மாட்டோம் நாங்கள். எப்போ மணி அடிக்கிற சவுண்டு கேட்குது, எல்லார் வீட்லேருந்து ஒரு தட்டு எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிச்சிருவோம். ஓடி போய் அந்த சுண்டலை வாங்கிக்கிட்டு சாப்பிட்றனோ சாப்பிட்லையோ, ஆனால் வாங்கிடுவேன் நான். வாங்கிட்டு நான் சின்ன வயசுலலாம் பொங்கலே எனக்கு பிடிக்காதுங்க. ஏதோ வாங்கிட்டு வரணுன்ட்டு வாங்கிட்டு வீட்டில் வச்சு முடிஞ்ச அளவு சாப்பிடுவேங்க. அப்புறம் உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரிலாம் நடக்குமா? உங்களுக்கும் சின்ன வயசில் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம கலந்து வச்ச பழைய சாத கஞ்சியோட மோருங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்ததுங்க.
ஒரு வழியாக சாப்பிட்டேங்க. பரவாயில்ல, நம்ம லைஃப்பில் ஹெல்த்தியானது சேர்த்துக்கலாங்க.